பழைய ரயில் நிலையம் பல தசாப்தங்களாக கைவிடப்பட்டது. அதன் பெருமை மற்றும் அழகு காலப்போக்கில் மெதுவாக நுகரப்படுகிறது. ஒரு காலத்தில் சலசலப்பான செயல்பாடுகளின் மையம் இப்போது அதன் முந்தைய சுயத்தின் நிழலாக இருந்தது. கடந்த காலத்தின் பேய் நினைவுச்சின்னம். நிலையம் சபிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. மிக அருகில் செல்லும் எவரும் அதன் சுவர்களுக்குள் தங்கள் மரணத்தை சந்தித்தவர்களின் பழிவாங்கும் ஆவிகளால் சந்திக்கப்படுவார்கள். ஆனால் எனக்கு பேய் கதைகளில் நம்பிக்கை இல்லை. அதனால் நானே நிலையத்தை ஆராய முடிவு செய்தேன். தூசி நிறைந்த சிலந்தி வலை நிரம்பிய அரங்குகளின் வழியாக நான் செல்லும்போது என் முதுகுத்தண்டில் ஒரு குளிர் ஓடுவதை உணர ஆரம்பித்தேன். கிசுகிசுக்களின் சத்தத்தை நான் கேட்டேன். முதலில் மயக்கம், ஆனால் ஒவ்வொரு அடியிலும் சத்தமாக வளர்ந்தது. நான் அதை காற்றைப் போல துலக்க முயற்சித்தேன், ஆனால் அது இன்னும் ஏதோ ஒன்று என்பதை ஆழமாக அறிந்தேன். திடீரென்று நிலையத்தின் ஒரு மூலையில் பதுங்கியிருந்த ஒரு மறைவான அறையில் நான் தடுமாறினேன். உள்ளே மங்கிப்போன நாடாவால் பிணைக்கப்பட்ட பழைய கடிதங்களின் வரிசையைக் கண்டேன். நான் அவற்றை படிக்கும்போது ஒரு நபரின் சுயநல ஆசைகளால் இழந்த ஒரு அன்பின் துரோகம் மற்றும் வஞ்சகத்தின் கதையை நான் கண்டுபிடித்தேன். அந்த கடிதங்கள் ஸ்டேஷனுக்குள் நிகழ்ந்த ஒரு சோகத்தைப் பற்றி பேசுகின்றன. அது நீடித்த ஆவிகள் மீது நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. கடைசி கடிதத்தை படித்து முடித்ததும் ஒரு சோகம் என்னை வாட்டி வதைத்தது. துரோகம் மற்றும் சோகத்தின் எடை நசுக்கியது. மேலும் நிலையத்திற்குள் இன்னும் நீடித்திருக்கும் இழந்த ஆன்மாக்களுக்கான அனுதாப உணர்வை என்னால் தவிர்க்க முடியவில்லை. ஆனால் நான் புறப்படத் திரும்பியபோது என் காதில் மெல்லிய கிசுகிசுப்பு கேட்டது. என்னைச் சுற்றியுள்ள ஒரு மெல்லிய குரல். பின்னர் எல்லாம் கருமையாகி ரயில்வே ஸ்டேஷனை அலைக்கழிக்கும் லேட்டஸ்ட் பேயாக மாறினேன். என்றென்றும் என் சொந்த துரோகத்தின் இருளில் சிக்கி அந்தக் கடிதங்களை எழுதியது நான்தான்.